வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜுதிஷ்டர் சாஹூ கம்மிங் ஃப்ரம் டியூசாஃப்ட் நியூ சேலம் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டியூசாஃப்ட் கோ ப்ரோ 2021 ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டிஜிட்டல் ரெவல்யூஷன் டியூசாஃப்ட் மூலிமா அவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ டியூசாஃப்ட் அப்படின்னா டிசைனிங் எஜுகேஷன் வெப் சாஃப்ட்வேர். நம்ம படிக்கிற எஜுகேஷனை டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் கொடுக்குறது தான் நமக்கு டியூசாஃப்ட். ஓகே சாம்பியன்ஸ், வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் சக்ஸஸ்? நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா ஒரு 6 குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னா, குவாலிட்டி எஜுகேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும், அன்லிமிட்டெட் மணி நம்மக்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்ட டைம் ஃப்ரீடமாக இருக்கணும், நம்மளோட ஹெல்த்து நல்லா இருக்கணும், நமக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னேஷன் வேறு லெவலில் கிடைக்கணும், செக்யூரிட்டி நம்ம எங்கே போனாலும் நமக்கு செக்யூராக இருக்கணும், பணத்துலேயும் சரி ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் சரி செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 6 குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 6ல் ஒன்று இல்லைன்னா கூட நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5% பீப்புள் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் யார் அப்படின்னா, பில் கேட்ஸ், சுந்தர் பிச்சை, டிம் குக், ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க், மார்க் ஜுகர்பர்க், இந்த மாதிரி உலக லெவலில் பெரிய பெரிய சாஃப்ட்வேரோட கம்பெனியில் ஓனராக இருக்கிறவங்க, சிஇஓவாக இருக்கிறவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னா, முகேஷ் அம்பானி, ரட்டன் டாட்டா, அசீம் பிரேம்ஜி, ஷிவ் நாடார், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதானி, இந்த மாதிரி நம்ம இந்தியா லெவலில் பெரிய பெரிய கம்பெனிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களாம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி அவங்க சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியும் ஹெல்த்தும் தான். ஸோ ஹெல்த் அண்ட் ஐடி எஜுகேஷனை யார் ப்ரிஃபராக பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் சக்ஸஸ் ஆகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு பேஸ் பண்ணியும், டீம் ஒர்க்கில் 22% பேஸ் பண்ணியும், அதாவது டீம் ஒர்க் பண்ணி 22% பீப்புள் சக்ஸஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 92% பீப்புள் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டும் டீம் ஒர்க் பேஸ் பண்ணியே சக்ஸஸாக இருக்காங்க. மீதிக்கிற 8% பீப்புள் வந்து அதர் ஃபீல்டில் சக்ஸஸாக இருக்காங்க. ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி ஃபீல்ட் அண்ட் டீம் ஒர்க் இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே சாம்பியன்ஸ், இப்போ உலகத்தில் 99% எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் எல்லாமே வந்துருச்சு. பட் உலக லெவலில் ஒரு சர்வே எடுக்கும்போது ஒரு பேட் ரிப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பீப்புள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லாமல் லேட்டஸ்ட் ட்ரெண்டு என்னென்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ரீசன், அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு 3 ரீசன் நமக்கு முன்னாடி வைக்கிறாங்க. என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஏஜ், டைம், மணி. இப்போ ஏஜ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம உலகத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யங் பீப்புள், அதாவது யங்கஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 24-27 ஏஜ் வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்கூலோ காலேஜோ நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸோ படிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்கனால அவங்களால படிக்க முடியாது. ஒரு ஈகோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, நம்ம போய் எப்படி படிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதனாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றியோ லேட்டஸ்ட் ட்ரெண்டை பற்றியோ கற்றுக்காமல் அவங்க ஏஜ் ப்ராப்ளமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைமு. ஒரு சில பேர் ஜாப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காலையில் போனால் நைட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு டைமுங்கிறது ஃப்ரீடம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த டைம் எடுத்து கற்றுக்கிறதுக்கு அவங்ககிட்ட டைமே கிடையாது. நெக்ஸ்ட்டு மணி. 70% ஆஃப் பீப்புள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் மணி தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராப்ளமை கிட்டத்தட்ட 70% பீப்புள் சொல்கிறாங்க. என்கிட்ட பணம் இல்லாதனால தான் நான் கற்றுக்க முடியல, என்கிட்ட பணம் இல்லைனா தான் என்னால் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சாம்பியன்ஸ், இந்த 3 ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பை கொண்டு வந்தால் நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சக்ஸஸ் ஆக முடியும்காகவே ஸோ நம்ம டியூசாஃப்டோடைய ஓனர் ஒரு யூனிக் கான்செப்டை லான்ச் பண்ணுறாங்க. யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டரான டாக்டர் நரேந்திரநாத் மிஸ்ரா. ஸோ 2 பேருமே சேர்ந்து 24th October 2000 PHDOS நியூ டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி வேறு லெவலில் ரீச் ஆகி வெறும் 50 டேஸில் 5000 அட்மிஷன்ஸ் எடுத்து இந்த உலகத்திலேயே எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ அசோசியேஷன் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்திருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமா இருக்காத? கண்டிப்பாக சாம்பியன்ஸ், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஏர்ன் வில் யூ லேர்ன் ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் இல்லை படிச்சுக்கிட்டே சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சுட்டே நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் படிக்கலைனாலும் இல்லை சம்பாதிக்க முடியும், நீங்கள் சம்பாதிக்கலனாலும் இதில் படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ உலக அளவில் வேறு லெவலில் ஃபேம் ஆகிட்டு ஸோ வேறு லெவலில் இது போயிட்டுருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம படிக்கிறத பற்றி பார்க்கலாம், பின்னாடி இதில் எப்படி இன்கம் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நம்மளோட பிளானட் டியூசாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நேபாள், கனடாவில் 3 கண்ட்ரியில் மேஜரான நமக்கு ஆஃபீஸ் வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 33 கண்ட்ரியில்
சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பிளானட் டியூசர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம என்ன சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், லேர்னிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சாம்பியன்ஸ், காமர்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருள் வாங்கணும், இல்லை வந்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக போவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடைக்கு போய்ட்டு பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். பட் இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு பொருளை வாங்கிக்க முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், eBay இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே பேங்க்குக்கே போகாமல் ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் சமைக்காமையே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரக்க முடியும். அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடி எல்லாமே சாதிக்க முடியும். பட் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டில் இருந்தபடியே டிகிரி வாங்கி வீட்டில் இருந்தபடியே வேலை செஞ்சு இன்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த டியூசாஃப்ட் எஜுகேஷன் அகாடமியில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே படிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒர்க் பண்ணி வீட்டில் இருந்தபடியே இன்கம் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கிட்டத்தட்ட 22 இயர்ஸை நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கான லாகின் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்டகரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் எஜுகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். அப்படி என்ன விஷயங்கள் இந்த டியூசாஃப்ட்டில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் கோர்சஸ் இதில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோர்சஸ் நீங்கள் பிகினர்ஸ் லெவல், மாஸ்டர் லெவல், ப்ரொஃபஷனல் லெவலாக நீங்கள் எடுத்து படிச்சுக்க முடியும். ஷார்ட் டைம் கோர்சஸும் கொடுக்குறாங்க, லாங் டைம் கோர்சஸும் கொடுக்குறாங்க, தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் கோர்சஸும் கொடுக்குறாங்க, நமக்கு டிகிரி கோர்சஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார், இது நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆடியோ அண்ட் விஷுவல் சிஸ்டம் மூலிமா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதாவது தியரியாக படிக்கிறவங்க தியரியாக படிச்சுக்கலாம். இல்லை சார் நான் ஆடியோ அண்ட் வீடியோ மூலிமா படித்தது தான் எனக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் படிச்சுக்க முடியும். எல்லாருக்கும் கன்வீனியன்ஸாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பேசிக்காக என்னென்ன கோர்சஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் கோரல்ட்ரா படிக்கலாம், ஃபோட்டோஷாப் படிக்கலாம், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் படிக்கலாம், அனிமேஷன், மாடலிங், HTML, CSS, ஜாவா எக்ஸட்ரா 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 கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் கோர்சஸ் நீங்கள் இதில் தெளிவாக படிச்சுக்க முடியும். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லை சாம்பியன்ஸ், இதில் நீங்கள் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிக்க முடியும். சார் இதில் பாருங்கள் பெருமாள் சார் இதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் வாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ அதில் ஒரு எஜுகேஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்காம கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் எஜுகேஷன் மட்டும் கொடுக்காம கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சர், அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி 40,000க்கு மேற்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட்டெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதாவது நம்ம டியூசாஃப்ட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டுருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் செக்டார் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் செக்டாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி, MBA, JEE, ITI, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NDA இந்த மாதிரி எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம டியூசாஃப்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா. ஸோ என்சைக்ளோபீடியாங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் எல்லா பொருளும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தை நம்ம டியூசாஃப்ட்டில் அனிமேட்டடாக நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜை, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, அதாவது ஒரு கம்பெனிக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 50 பேரை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டாஃப் ஆகிறீங்கன்னா ஒரு 100 பேர்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்கான ஸ்கில் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லீகல் இன்ஃபர்மேஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள், அதாவது லா எல்லாமே இதில் வச்சு நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த எஜுகேஷன், இந்த கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு வெளியே எஜுகேஷன் இன்ஸ்டியூட் போய் கூட நான் அதை கற்றுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் நம்ம டியூசாஃப்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் எசென்சியல் லைஃப் ஸ்கில் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எல்லா விதமான திறன்களும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த ஒரு ஸ்கூல் காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிறோம் அப்படின்னா அதில் சிலபஸ் என்னவோ அதை மட்டும் தான் சொல்லி தருவாங்க. எப்படி நம்ம ஒருத்தர் பேசுகிறது, ஒரு இன்டர்வியூக்கு எப்படி அட்டன் பண்ணுறது, டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, சேல்ஸ் எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, லீடர்ஷிப் எப்படி பண்ணுறது, பர்சனாலிட்டி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு நாலேஜும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. பட் அந்த நாலேஜ் எல்லாமே நம்ம டியூசாஃப்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சார் எசென்சியல் லைஃப் ஸ்கில் அப்படின்னா சார் வாழ்க்கைக்கு தேவையான திறன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 திறமைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது பர்சனல் ஸ்கில், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் அவேர்னஸ், சோஷியல் ரெகக்னேஷன். இந்த 4 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும், ஒரு பெரிய க்ரோத் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டட் ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது, உங்களோட ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். டிசிப்ளின் எப்படி இருக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கீப்பப் பண்ணுறது,
க்ரூமிங் அண்ட் ஹைஜீனிக் எப்படி இருக்கிறது, ஓவரால் பர்சனாலிட்டி நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இங்கிலீஷ் லாங்குவேஜை பர்ஃபெக்டாக நம்ம எப்படி பேசுகிற மாதிரி உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் டியூசாஃப்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், ஒரு லீடர்ஷிப், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். உங்களோட கோல், உங்களோட விஷன், உங்களோட கெரியரில் க்ரோத் ஆகிறதுக்கான தேவைப்படுற ஸ்கில்லெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். கேபிட்டலைஸ் உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கும் தனி திறமைகள் இருக்கும், அந்த திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். இம்ப்ரூவ் ஒரு வீக்னஸ், உங்களோட வீக்னஸ் அத்தனையும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நெகோசியேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த சொசைட்டிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் நாலேஜ், எந்தெந்த விஷயத்தில் நம்ம நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இந்த சாஃப்ட் ஸ்கில். இப்போ இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் காலம் தான். ஸோ அதை நம்ம பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிக்க முடியும். இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸில் எப்படி ரன் ஆகுது, ஐடி என்வரான்மெண்ட்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது, காமர்ஸ் பிஸ்னஸில் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரெண்ட், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன, பேட்டர்ன் என்ன, நம்மளை சுற்றி இருக்கிற வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த டியூசாஃப்டில் கற்றுக்க முடியும். சோஷியல் ரெகக்னேஷன், அதாவது நீங்கள் ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் ஒரு டிகிரியில் ஒரு 4 வருஷம் டிகிரி படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ஸோ அங்கே நீங்கள் வேலை செய்கிறது மூலிமா சரியான ரெகக்னேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியாக, ஒரு லேபராக தான் அந்த இடத்துல ட்ரீட் செய்யப்படுவீங்க. பட் இந்த டியூசாஃப்டில் உங்களுக்கு சரியான சோஷியல் ரெகக்னேஷன் கிடைக்கும். அது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம டியூசாஃப்டில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இதில் ஒர்க் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க மத்தியில் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு வேறு லெவலில் ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ இது மூலிமா மட்டும் இல்லாமல் இதில் இன்கம் பண்ணுறது மூலிமா உங்களோட கார், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஹோம், நீங்கள் டோட்டல் உங்கள் லைஃபை ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கூட லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆவீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டியூசாஃப்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது மூலிமா நீங்கள் மிகப்பெரிய சேனலுக்கு இன்டர்வியூ உங்களை எடுக்கிறதுக்கு வரலாம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேனலுக்கு ஒரு மோட்டிவேட்டராக போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யூடியூப்பில் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பேஜ் ஓப்பன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சோஷியல் லெவலில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டியூசாஃப்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த டியூசாஃப்டில் மட்டும்தான் அந்த ஸ்கில் எல்லாமே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா என்ன ஸ்கில்லு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த 21st செஞ்சுரியில் நம்ம வேலை கிடைக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற வேலை எல்லாமே மிஷின் செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு வேலையே இல்லை. ஒரு 1000 பேர் செய்ய வேண்டிய ஒரு 10 மிஷின் செஞ்சுட்டு போயிடுது. வீடு இருக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. ஆர்மி வேலைக்கு போனால் கூட ஆர்மியில் ரோபோட்ஸ் வந்துருச்சு. நான் கார் டிரைவாவது நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னா கூட அதுக்கும் ஆட்டோமேட்டிக் கார் டிரைவ்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி எந்த வேலைக்கு போனாலுமே நமக்கு மிஷின்ஸ் வந்து நமக்கு அதிகமாகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2025க்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டோட்டலாக எல்லா வேலையும் நமக்கு என்ன பண்ணோம், அதுவே பிடிக்கிட்டு போயிடும். நம்மளால் எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிற கட்டத்துலேயும் நம்ம எந்த ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலிமா சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான். அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நெகோசியேஷன் ஸ்கில், குவிசிங் ஸ்கில்ஸ், டிபேட்ஸ் அண்ட் செமினார்ஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி என்சான்சிங், அதாவது கிரியேட்டிவிட்டியாக நிறைய விஷயங்களை செய்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த உலகத்தில் புதுசாக நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்துட்டுருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த டிக்டாக் ஆகட்டும், இல்லை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், பார்த்தா ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஒரு என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்தா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான இடம் நம்ம டியூசாஃப்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு எஜுகேஷன், சாஃப்ட் ஸ்கில், எசென்சியல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் சென்டரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் ஹெல்த், ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொரோனா வந்ததுக்கப்புறம் ஹெல்த் மேலே ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட இம்யூனிட்டி பவர் எல்லாமே பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம சரியான உணவு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு கேராக நம்ம டியூசாஃப்ட்லேயும் நிறைய விதமான ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், அதாவது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தற்காத்துறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் 99% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயால் இல்லை ஏதோ ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக என்னென்ன இருக்குது அப்படின்னா கேன்சர், சுகர், பேக் பெயின், ஸ்கின் ப்ராப்ளம், டைஜஸ்ட் ப்ராப்ளம், ஹேர் ஃபாலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா 19 ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொரோனா 21 வந்துருச்சு. ஒமைக்ரான், அப்படி ஆல்ஃபா, பீட்டா, காமான் அது பாட்டுக்கு
கொரோனா வந்து அப்டேட் ஆகிட்டே வருது, நம்ம இன்னும் அப்டேட் ஆகாமே இருக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் 99% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள், உமன்ஸு ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்படும். என்ன ரீசன் அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடச்சிச்சு அப்படின்னா இம்யூனிட்டி பவர் இல்லாது தான். அதாவது லேக் ஆஃப் இம்யூனிட்டி பவர். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி கம்பு, சோளம் அப்படின்னு நல்லா சத்தான உணவுகள் எடுத்தாங்க, க்யூராக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்யூராக இருந்துச்சு, நமக்கு வந்து எந்த ஒரு நோயும் அண்டாமல் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே கெமிக்கல்ஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாமல் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம டியூசாஃப்டில் தீர்வு கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் பண்ணுற மாதிரி த சொல்யூஷன் இஸ் கெய்னிங் இம்யூனிட்டி பவர் வித் த வேர்ல்டு பெஸ்ட் பவர் பூஸ்டர். அதாவது இந்த உலகத்தில் பெஸ்ட் பவர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற டியூவிட்டா அப்படிங்கிற உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள் சாம்பியன்ஸ், நமக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை கெயின் பண்ண நம்மளோட உடத்துல இருக்கிற எதிர்ப்பு திறனை கெயின் பண்ணுறதுக்கும் டியூவிட்டா அப்படிங்கிற ஹெல்த் ட்ரிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூசாஃப்ட் கோ ப்ரோ மூலிமா உங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன், அதாவது உங்களுக்கு ஹெல்த் ப்ராடக்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது மூலிமா இங்கே இன்கமும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிச்சுக்கலான்னு சொன்னேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கலாம், ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்குது, ஆன்லைன் டெஸ்டிங் சென்டர் கிடைக்குது, என்சைக்ளோபீடியா கிடைக்குது, உங்களோட அனைத்து ஸ்கில்லும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட டியூவிட்டல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ், உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜும் கிடைக்குது. ஸோ நம்ம டியூசாஃப்ட் பேக்கேஜில் 20 பாக்ஸஸ் ஆஃப் டியூவிட்டலும் ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் லாங் எஜுகேஷன் கிடைக்குது. ஸோ இதை வந்து மார்க்கெட் ப்ரைஸாக பார்க்கும்போது எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 5லேருந்து 10 லட்சம் செலவாகும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு டேலி அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்கே 15,000 ரூபாய் செலவாகுது சேலத்தில். ஸோ இதை நம்ம வந்து 200 கோர்சஸ் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோவா செலவாகும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு பாட்டிலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 990 ரூபா. கிட்டத்தட்ட 20 பாக்ஸஸ் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், அதுவே கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே வருது. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5லேருந்து 10 லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் 5லேருந்து 10 லட்சம் செலவு பண்ணி படிக்கிற மாதிரி, இல்லை 5லேருந்து 10 லட்சம் செலவு பண்ணி நம்ம உடம்பை கெயின் பண்ணுற மாதிரி யாருமே இங்கே கிடையாது. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் உள்ளே வந்து ஒரு 1 லட்சத்துக்கு கொடுத்தா கூட அது யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட அந்த மணி கிடையாது. ஸோ இது எல்லாருமே ஏழை மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும், ஏழை மக்கள் எல்லாருமே அவனோட ஹெல்த்தை கெயின் பண்ணணும், ஏழை மக்கள் எல்லாருமே அவனோட ஸ்கில் டெவலப் பண்ண அவனோட எஜுகேஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம டியூசாஃப்ட் எஜுகேஷன் அகாடமி சார்பாக வெறும் 30,799க்கு இந்த பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு நல்ல விஷயம், நம்ம டியூசாஃப்டில் இப்போ 21st ஆனிவர்சரி சார்பாக இப்போ த பெஸ்ட் டைம் இந்த ஆஃபர், இந்த பேக்கேஜ் வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 16,000க்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது எஜுகேஷன் லைஃப் லாங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 20 பேக்ஸ் ஆஃப் டியூவிட்டல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 16,000க்கு நீங்கள் இதில் எஜுகேஷனும் எடுத்துக்க முடியும், நீங்களோட டியூவிட்டா பவர், அதாவது நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம டியூவிட்டா ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டியூசாஃப்ட் எஜுகேஷன் அகாடமி மூலிமா எப்படி இன்கம் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ, குட் மார்னிங், ஜெய் டியூசாஃப்ட் அண்ட் ஜெய் அப்ளைன்ஸ்.